நான் அலுவலகம் கிளம்புகிறேன், நீ பிள்ளைகளை சீருடையில் அனுப்பிவிட்டு என் முறைக்காக காத்திருக்கிறாய். நான் இரவு வீடு திரும்புகிறேன், நீ இன்னும் திரும்பவில்லை சமையல் அறையிலிருந்து. நான் தூங்கச் செல்கிறேன், நீ கதவின் தாழ்பால்களையும் எரியும் மின்விளக்குகளையும் பிள்ளைகளின் போர்வைகளையும் சரிபார்த்து விட்டே படுக்கையில் விழுகிறாய். ஒவ்வொரு ஞாயிறும் ஒவ்வொரு பண்டிகைகளும் எங்களுக்கு ஓய்வு நாட்கள். உனக்கு அன்னைக்குதான் பரப்பன ஊர்வன நடப்பன எல்லாம் வீட்டுக்கு வரும். பேருந்து கொண்டவர்கள் ஆஞ்சி கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லைன்னா அப்படி கொண்டு வந்துடும். ஆஞ்சி சமைச்சுக்கணும். உறவு வீட்டு விழாக்கள் எங்களிடத்தில் நீ ஆண் சொல்றாங்க தன் மனைவியை பற்றி. கல்விக்கூடங்களில் என் பிள்ளைகளுக்கான கேள்விகளுக்கான பதில் நீ. சோக நிகழ்வுகளில் கண்ணீர் சிந்தியபடி நீ. என் பிரதிநிதியாக என் குலதெய்வ கோயில்களிலும் நீ என் வாழ்க்கை தோழியே. இப்போதெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்று சொல்லவே தயக்கமாக இருக்கிறது. கழிந்த பொழுதின் ஒற்றை பதிலால் புள்ளி விவரம் சேகரிக்க வந்த அரசு ஊழியர் உன்னிடம் கேட்டார், வேலை பார்க்குறீங்களாமா? பதில், இல்லைங்க, நான் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன். இந்த வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற வழி 100 ஆண்டுகளாக தொடர்கின்ற பொழுது நீ சும்மா இல்லை.